எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பைபிள் மட்டும் வாங்கி கொடுங்க. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த பைபிள். நீங்கள் நம்ம போகிற கிராமங்களில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னா இயேசு அறியாத ஜனங்கள் தான். இயேசுவை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் வேதவசனம் வாசிக்காத ஜனங்கள் தான். அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பைபிளையாவது நம்ம கொடுத்து அவங்க ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரிய திட்டம். இப்போ ஒரு 5 பேர் ஒரு 6 பேர் நம்ம வாங்கி கொடுத்துடலாம், மேக்ஸிமம் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் கிராமங்கள் எல்லாருக்குமே பைபிள் கொடுக்கணும். அது நம்முடைய பெரிய ஒரு வாஞ்சை. அந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது ஒரு பைபிளாவது நான் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் மனசில் ஏகுனால் கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை தரோம். தயவுசெய்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக பைபிள் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் தாராளமாக உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. வேதம் சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசலாக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும், நீங்கள் ஜெபித்தாலும், நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சாலும், நீங்கள் வாங்கி கொடுக்குற உங்கள் பைபிள் அநேகருக்கு அது ரீச் ஆகும், அநேகருக்கு பிரயோஜனமாகும். ஆகிய நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் தாராளமாக ஆசீர்வதிப்பார்கள். God bless you.